தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே, இன்று நான் உங்களுக்கு தொப்பையை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் சிலவற்றை தான் சொல்லித்தரப் போறேன். இவை ஆயுர்வேத வைத்திய முறை சார்ந்தவை. எனவே நீங்கள் எவ்வித பயமுமின்றி இவற்றை பயன்படுத்தலாம். மற்றும் இவை எவ்வித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவை அல்ல. எனவே நீங்கள் இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் கனவை எளிதில் நனவாக்கி விடலாம். சரி நேயர்களே, அவ்வாறான வழிவகைகள் என்னவென்று சொல்லி பார்க்கலாம். நெல்லிக்காயை கொட்டை நீக்கி சுத்தம் செய்து சாறெடுத்து அதனுடன் சிறிது இஞ்சி சாறு கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் கொழுப்பு கரைந்துவிடும். மற்றும் கரிசலாங்கண்ணி இலையை பாசிப்பருப்புடன் சேர்த்து சமைத்து தினமும் சாப்பிட்டு வந்தாலும் உடல் எடை எளிதில் குறைந்துவிடும். மற்றும் சோம்பு எடுத்து சுத்தம் செய்து தண்ணீர் விட்டு காய்ச்சி அடிக்கடி குடித்து வந்தாலும் உடல் எடை குறைந்துவிடும். மற்றும் கரட்டுடன் தேன் சேர்ந்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும். நெல்லிக்காய், கொத்தமல்லி, முருங்கை, தக்காளி, திராட்சை, பப்பாளி, புதினா, வெங்காயம், பேரிக்காய், கறிவேப்பிலை, வாழைத்தண்டு இவற்றின் சாறெடுத்து குடிப்பதன் மூலமும் எளிதில் கொழுப்பை கரைத்து விடலாம். மற்றும் பாதாம் பவுடரை எடுத்து சிறிது தேன் கலந்து காலையில் சாப்பாட்டிற்கு பிறகு சாப்பிட்டு வந்தாலும் உடல் எடை குறைந்து விடும். மற்றும் நேயர்களே, கடுங்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவைகளை பொடியாக்கி வெந்நீரில் கலந்து நீரில் கலந்து காலையில் குடித்து வந்தால் உடல் எடை குறைந்து விடும். கொய்யா இலையின் சாறெடுத்து அத்தோடு தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தாலும் வெகு விரைவில் கொழுப்புகள் கரைந்து உடல் எடை மெலிந்து விடும். மற்றும் கருவேப்பிலை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் இடுப்பை சுற்றி இருக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் கரைவதோடு அழகிய இடுப்பையும் வெகு விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் இரவு படுக்க செல்லும் முன் கிரீன் டீ குடித்து வந்தால் விரைவில் தொப்பை குறைய தொடங்கும். இரவு உணவில் மிளகை அதிகமாக சேர்த்து சாப்பிடுவதன் மூலமும் தொப்பை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரி நேயர்களே, இன்று நான் தொப்பையை குறைப்பதற்கு பயனுள்ள சில தகவல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். மீண்டும் ஒரு காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.